ஸோ பிக் பாஸ் வந்து நிறைய ஓரவஞ்சனை காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆப்வியஸ்லி அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து நல்ல ரோல்ஸும், பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு கம்மி ரோலும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா விளையாடுறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு டிஆர்பி. ஸோ அதுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ இவங்க எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க டிவியில் வரும்போது இப்போ எஃப்ஜே சுபிக்ஷாவோட ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி போச்சு. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. ஏன்னா போன டாஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மி ரோலு, டாய்லெட் க்ளீனிங், ரூம் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் ஒரு மகாராணி இல்லை இளவரசி அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் கொடுத்தா பத்தாதா? இப்போ யாருக்கு கொடுத்தாலும் யாருடைய ஃபேன் வந்து கேட்க தான் போகிறாங்க. இப்போ போன இதில் வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு 2 டாப் 2 போஸ்ட் வந்து திவ்யா அண்ட் பார்வதிக்கு கொடுத்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாட்டி ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்க வேண்டியதானே? போன டீமில் வந்து சின்ன ரோல் கொடுத்தாலும் இதில் வந்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். போன தடவை டாப்பில் இருந்த முத்துக்குமரனுக்கே ஒரு சாதாரண ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. அதை அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணார். ஸோ எவ்வளோ சின்ன ரோல் கொடுத்தாலும் அதையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். போன இதில் குட்மேன் ஸ்டாச்சு கொடுத்த சபரிக்கு இந்த வாட்டி எகெயின் வந்து பப்ளிக் அவர் வந்து ரம்யாவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்கில் வர்ஷினிக்கு வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ் ரோல் கொடுத்துருப்பாங்க. நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் வர்ஷினி அதை அவ்வளோ வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. பட் அவங்க வந்து இப்போ வர்ஷினி நினச்சாலே அவங்க அந்த கொண்டை போட்டு அந்த சாரியில் நின்ன ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் ரோல் ரிவர்சல் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் இருந்தவங்களுக்கு பெரிய ரோல்ஸும், பெரிய ரோல்ஸ் இருந்தவங்களுக்கு சின்ன ரோல்ஸும் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜனை வந்து 2 பேரையும் லவ் பண்ணுற மாதிரி போட்டாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போய் அவங்க பேசிக்கலாம், அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாண்ட்ராவே பிரஜனையும் ஆப்போசிட்டாக போட்டிருந்தாங்கன்னா அவங்க சண்டை போடுறாங்களா, இல்லை கண்டஸ்டன்ஸாக இருக்காங்களா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் விளையாடுறாங்களாங்கிற அந்த உண்மை வந்து வெளியே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இவரே வந்து ஒரு கனெக்ஷன் போட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் பார்வதிக்கு வந்து எப்படின்னா கமருதீன் முன்னாடி பார்வதியை லவ் பண்ணவர் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களோட ரோல் பற்றி பேசும்போது தர்பேஸ் மேலே தான் அவங்களுக்கு ஆசைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியே அவர் மேலே ஒரு கண் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ நான் அந்த ரோலையும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க எதை விரும்புவாங்களோ, இது ஒரு கள்ளத்தொடர்பு டாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ அவங்கவுங்க எதை விரும்புவாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷனை சேர்த்து விட்ட மாதிரி இருக்குது. இந்த வாட்டர்மெலன் வந்து ஏற்கனவே பொண்ணுங்கள்ட்ட போய் வலிஞ்சிட்ருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து 3 கேர்ள்ஸ் வந்து அவரை வந்து விரும்புகிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 கேர்ள்ஸும் போயிட்டு ஆல்ரெடி அவர்கிட்ட வலிவாங்க. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுப்பார். அவருக்கு வந்து சிங்கிள் ராஜான்னு கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ வந்து அவர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. ஸோ இது என்னென்னா மோர் ஆஃப் அவங்களோட கேரக்டர்ஸை வந்து திருப்பி அவங்களுக்கு எது வேணுமோ அதையே கொடுத்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோன் இல்லையோ, இப்போ சாண்ட்ராவும் பிரஜனும் ஆப்போசிட்டில் போர் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். பார்வதியை வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் கொடுக்காம சின்ன ரோல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிவால்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன ரோல் கொடுக்கும்போது பார்வதி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய கேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த டாப்பில் சம் கண்டென்ட் கிடச்சிருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு எந்தெந்த ரோல்ஸ் கொடுத்துருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.